ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நான் வந்து நெக்லஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் என்கிட்ட நெக்லஸே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நெக்லஸ் எடுக்க போகிறேன். நான் எங்கள் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஜுவல்லுக்கு தான் நெக்லஸ் எடுக்க போகிறேன். அதுவும் இது அடமானம் வச்சு தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது காட்டுறதுக்கு என்கிட்ட வந்து நெக்லஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அதை வந்து நான் அடகு வச்சுட்டேன். அடகு வச்சு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது, இப்போ நான் எவ்வளோக்கு ஜுவல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான தான் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நான் நேற்று வந்து போயிருந்தேன். நேற்று வந்து 1 செப்டம்பர் அன்றைக்கி வந்து போயிருந்தேன். நாங்கள் எப்போவுமே எங்கே வைப்போம்னா சிசி பேங்க்கில் தான் வந்து நான் ஜுவல் வந்து ப்ளட்ஜ் பண்ணுவோம். ஸோ சிசி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு நேற்று வந்து என்கிட்ட ஆக்சுவலாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 7700 தராங்க சிஸ்டர், நம்மளோட இந்த பேங்க் இந்தியன் பேங்க்கில் வந்து 7700 தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக எதுக்காக நான் இந்தியன் பேங்க் போக முடியாதுன்னா, என்னோடய அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ அது ஆக்டிவாக இல்லைன்றதுக்காக திரும்ப ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. மெசேஜ் வந்துருந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை கவனிக்கல. சரி, அங்கே தான் போகலான்னு தான் நினச்சேன் நான். ஆனால் நான் அதை கவனிக்காதனால இப்போ நான் திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணி திரும்ப நான் வைக்கும்போது எனக்கு அந்த வைக்கிற ப்ராசஸும் தெரியாது அந்த பேங்க்கில். ஓகேங்களா? ஸோ நான் சிசி பேங்க்கில் தான் வைப்பேன். சிசி பேங்க்னால் வந்து சென்னை சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து வைப்போம் எப்போவுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 6000 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? நான் வந்து அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போனேன் பார்த்தீங்களா, அதை நான் வெயிட் போட்டு காமிச்சிட்டு தானே எடுத்துகிட்டு போனேன் உங்ககிட்ட. அதை நான் வெயிட் போட்டு காட்டும்போது வந்து சரி ஓகே 22 கிராம் இருந்தது ஆக்சுவலாக அது. ஸோ 22 கிராம் அவங்க கழிக்க போக 20 கிராம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் எனக்கு வந்து 6000 நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 6000க்கு இந்த 22 கிராமுக்கு நம்ம வெயிட் போட்டோன்னா 1,32,000 தான் வரும். ஓகேங்களா? நான் என்ன அமௌண்ட் அவங்ககிட்ட கேட்டேன்னா 2 lakhs கேட்டிருந்தேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவங்க 1,30 இருந்தால் வந்து போதும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போது இதுக்கு வந்து இன்கேஸ் அது கழிக்க போக கூட சொல்கிறேன், 1,30 வருது அப்படின்னா அந்த ஏன் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் நான் வந்து 2 lakhs வந்து கேட்டிருந்தேன். சரி ஓகே, ஒரு 2 பவுனாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ 2 lakhs வந்து வரலை. அதுக்கு வந்து நான் ஒரு செயின் வந்து கொடுத்துருந்தேன். நான் டெய்லி வந்து வியர் பண்ணுற செயின், நான் அதுவும் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அது வந்து மின்மினி செயின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பழசாக தான் இருக்கும். நான் கழுத்தோடு தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அதை வந்து நான் கொடுத்துட்டு தான் வந்து கேட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 22 கிராம், அது ஒரு 12 கிராம். அப்பயும் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 வந்து தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1,80,000 வந்து தருவோம்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் பத்தாது. எனக்கு வந்து ரவுண்டாக 2 தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 3 கிராம் வரும். ஸோ மொத்தமாக கொடுத்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா கிராம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால நான் என்னோடய எல்லா நகையுமே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. ஸோ 22 கிராம், 12 கிராம், 3 கிராம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 38ன்னு போட்டிருந்தாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து 38 கிராம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து 33 கிராம்ஸ்க்கான அமௌண்ட் தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அதில் போட்டிருந்தது. ஸோ எனக்கு 2 lakhs கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் 2 lakhs வந்து இவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். சரி, இதை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா வேறு எதனா செலவு பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து ரேட் ஏறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து நேராக கிளம்பி ஜுவல் ஷாப் போயாச்சு. என்ன ஜுவல் நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தவங்க கிட்ட, ஏகே ஜுவல் தான் போயிட்டு வாங்க போகிறேன், ஏகே தங்க மாளிகையில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கே போயிட்டேன். ஓகேங்களா? ஏகே தங்க மாளிகை வந்து போயாச்சு. ஸோ அங்கே வந்து போயிட்டு நான் வந்து என்னோடய மாடல் காமிச்சு இதே மாதிரி எனக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வேறு பேட்டர்ன் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் நான் வந்து அதை எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஜுவல் எடுத்தேன்னு காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சுடிதாருக்கெலாம் கூட போடலாம் இது. ஏன்னா என்கிட்ட வந்து நெக்லஸே இல்லாததுனால நான் ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி ஃபங்க்ஷன் வரும். என்ன சொல்கிறது, மாதத்தில் ஒரு 3 நாள் ஃபங்க்ஷனுக்காவது நாங்கள் போயிடுவோம். எல்லாத்துக்குமே நான் வந்து கவரிங்கு தான் போட்டுட்ருப்பேன். கவரிங்னும் பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸில் வந்து ஒரு 2 செயின் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா?
ஒரு சரவணா ஸ்டோர் பாடி சரவணா ஸ்டோரில் வந்து 150 ருபீஸ்க்கு 2 செயின் வாங்கியிருக்கேன் கவரிங்கு. அதுதான் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி கழுத்தொட்டி போட்டுட்டு போவேன். எனக்கு எல்லோரும் போட்டு வரும்போது ஏக்கமாகவே இருக்கும், என்னடா அது நம்ம ஒரு நெக்லஸ் கூட வாங்க முடியலையே, போட முடியலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கல் இல்லை கிடையாது, கல் எதுவுமே வைக்கல. ஆனால் வந்து ரொம்ப கிளிட்டரி ஃபினிஷாக இருந்தது, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்தது. போடும்போது வந்து இந்த கட்டிங் ஒர்க்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது, ரொம்ப ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம் வந்தது. ஓகேங்களா, 9 கிராம்ஸில் எனக்கு இது கிடச்சிது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நான் வந்து என்ன பிளானில் போனேன், என்ன எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எடுத்தேன். ஃபஸ்ட் நான் ஒன்று தான் எடுத்து வச்சுருந்தேன் 2 சவரனில். அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தொட்டி வரா மாதிரி அந்த மாங்காய் பேட்டர்னில் வரும்ல, அந்த மாதிரி இந்த மாங்காய் பேட்டர்னில் வந்து சென்டரில் வந்து லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி இது ஒரு டாலர் மாதிரி ஒன்று சின்னதாக வந்துச்சு, சுற்றி மாங்காய் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து 16 கிராம்ஸ் வந்தது. ஆனால் நான் அதை வந்து எடுக்காமல் அதுக்கு பதிலாக 2ஆக எடுத்துக்கலாம், மாற்றி மாற்றி போடுறதுக்கு. இது வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று தான் போட முடியும், நம்ம 2ஆக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 கிராம்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா, இது காமிச்சிட்டேன்னா பில்லும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. செம்ம ரேட்டு வந்து விற்குது. ஆனால் என்கிட்ட இல்லையே, இதை விட்டால் வாங்கவே முடியாது அப்படின்றதுனால தான் வந்து நகையை வச்சு வாங்கியிருக்கேன். அடுத்து என்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் நெக்லஸ் மாதிரி வந்து கழுத்தொட்டி வர மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சாரீக்கு போடுறதுக்கு என்கிட்ட இருக்கிறது பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் எப்படி வாங்குறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டர்க்கிஷ் பேட்டர்னில் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கமெண்ட்டே பார்த்தேன். நான் வாங்கிட்டேன், நான் அதுக்கு முன்னாடியே அது வாங்கிட்டேன் மத்தியானமே போயிட்டு. ஸோ நான் ஈவினிங் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களோட கமெண்ட்டே பார்த்தேன். அதனால என்னால் வந்து உங்கள் ஐடியாவை எடுத்துக்க முடியல. நான் டர்க்கிஷ் பட்டன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. எனக்கு அது வேஸ்டேஜும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ காசு வந்து வேஸ்டேஜில் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கிராம்ஸ்க்கு மேலே வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது 2 தான் வந்து எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு இப்போது பில் வந்து காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுதாங்க பில்லு. நேற்றோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9705 ருபீஸ், 9700 705 ரூபா. எப்பாடி எங்கேயோ போய் நின்றுடுச்சு. நான் வந்து இவ்வளோலாம் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது, இவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து 11.680 கிராம் இருந்தது. இது வந்து 14% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதில் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா, ஆஃப் பண்ணால் எவ்வளோ வரும், 7 வருமா. நான் அவங்கக்கிட்ட கெஞ்சி பேசி பார்கெயின் பண்ணி, இல்லைங்க ரேட்டே இவ்வளோ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6%க்கு வாங்கியிருந்தேன். நான் வந்து எனக்கு அந்த சரி ஓகே வேஸ்டேஜில் பாதினா 7 தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா அவங்களாம் அமௌண்ட்டெல்லாம் போட்டால் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதனால் அவங்ககிட்ட பேசி ரொம்ப நேரம் பேசி இது பண்ணி அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து 6%க்கு வந்து போட்டிருந்தாங்க. இது கம்மி வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த பேட்டர்ன் எனக்கு தெரியல, இது எவ்வளோ வேஸ்டேஜில் வந்து வெளியிலலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து வாங்கியிருந்தப்போ நான் வந்து நோ வேஸ்டேஜில் நான் வாங்கியிருந்தேன், சொல்லியிருந்தேன் அதுவும் ஒரு வீடியோவில். நான் வந்து திருச்சியில் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ நான் திருச்சிக்கே போய்ட்டு வாங்கியிருந்தேன், நோ வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல இது எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து வரும் இந்த மாடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா கட்டிங் பேட்டர்ன்லாம் இருக்குது. அதனால் எனக்கு இது வந்து 6% வந்து ஓகேன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. இது வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து ஓகேவாக தெரிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா 9.395 இந்த நெக்லஸ், இந்த சக்கே நெக்லஸாக காமிச்சல இது. இப்போது இது மொத்தமாக சேர்த்து வந்து 21 கிராம்ஸ் 75. ஓகேங்களா, நான் வாங்க போனது 2 சவரன் தான் நினச்சேன், மிச்ச காசுன்னு தான் வந்து கட்டிடலாம் பேங்க்கில் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எவ்வளோ வந்து நான் எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து அமௌண்ட் போட்டுட்டாங்க. வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து இங்கே ஃபுல் அமௌண்ட் வந்து போட்டுட்டு 2,33,000 போட்டுட்டு அதில் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுனா வந்து 50% டிஸ்கவுண்ட் இல்லையா, அதெல்லாம் போக தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதோட அமௌண்ட் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டிங்கன்னா திரும்ப வந்து 2,23,000 வந்து வந்துருந்துச்சு. அவங்க வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டதுனால ஒரு ரூ. 10,000 வந்து இதில் கம்மியாயிருக்கு. இதுவே நான் ஒரு 9,200 அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன்னா கூட எனக்கு ஒரு ரூ. 10,000 லாபம் வந்திருக்குங்க. 9,200ன்னு போட்டா ஒரு கிராமுக்கே வந்து ரூ. 500 கம்மி. ஓகேங்களா? அப்போ ஒரு கிராமுக்கு ரூ. 500 கம்மினா, அப்போ 20 கிராமுக்கு என்ன ஆச்சு? ரூ. 10,000 ஆச்சா? ஸோ 10,800 வரும். ஸோ ரூ. 10,000 வந்து எனக்கு கம்மியா இருந்திருக்கும். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன்னா, ஓகே தான் நடக்கணும்னு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ வந்து ஓல்டு கோல்டு என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் தாலியில வந்து எங்க அம்மா வந்து தாலி கோர்க்கும்போது, ஒரு லக்ஷ்மி பொட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? காயின் வந்து சேர்ப்பாங்க. அது வந்து ஏதோ சொல்லுவாங்க. லக்ஷ்மி காயின். கோல்டு காயின் மாரியே இருக்கும். அது வந்து கம்பி வச்சு வரும். அது எனக்கு பேரு தெரியலங்க நெஜமா. சாரி. ஸோ அது வந்து குடுப்பாங்க. அது வந்து குடுத்துருந்தாங்களா, அத வந்து ஒண்ணு நான் ரிமூவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து நான் குடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்ளோ கேஷ் கிடையாது. இதில வந்து அமௌண்ட்ல போயி எனக்கு பேலன்ஸ் வந்து எனக்கு 23,000 என்னமோ கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. 23,000 சம்திங் வந்துருந்துச்சு. என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்ல. அதனால அத ரிமூவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஓல்டு கோல்ட்ல போட்டுட்டேன். அது அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. எதுவுமே மைனஸ் பண்ணவே கிடையாது. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா 19,450 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து லெஸ் ஆயிட்டக்கப்புறமா, அதுக்கப்புறம் அமௌண்ட்ன்னு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜுவல்லுக்கு வந்து நான் 2 லேக்ஸ் கேஷா நான் வச்சிருந்தேன்ல, அந்த 2 லேக்ஸ் கேஷ் நான் குடுத்துட்டேன். அது போக ரூ. 3,860 வந்து நான் வந்து குடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து நானு வெளியில அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா சுத்தமாவே என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட இருந்தது ரூ. 200. ஓகேங்களா? அக்கவுண்ட்ல இருந்தது ரூ. 200 தான். நான் இந்த ரூ. 2,00,000 வச்சு தான் வாங்கணும்னு நெனச்சேன். அது 3,860 நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட காசு வாங்கி தான் குடுக்குற மாரி இருந்துச்சு. சேலரி எனக்கு இன்னும் வரல. சேலரி வந்து எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும். 5த் தான் சேலரி வரும். ஸோ அதனால சேலரி வந்ததுக்கப்புறம் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி குடுத்துட்டேன். ஓகேங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து வாங்குன ஸ்டோரி. ஸோ இது வந்து நான் 2 லேக்ஸ் வந்து நான் ஜுவல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஜுவல் நான் எப்படி பிளட்ஜ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். அதுக்கு வந்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் தெரியல எனக்கு. அடுத்து இந்த 2 ஜுவல் நான் வந்து வாங்குனது வொர்த்தா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இந்த டப்பால பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியிற மாரியாவது இருக்கு. கழுத்துல போட்டா வந்து குட்டியா தான் இருக்கு. பட் எனக்கு ஓகே தான். ஏன்னா என்கிட்ட நெக்லஸே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நெக்லஸ் வாங்கியிருக்கேன். ஐ அம் ஹேப்பி அபவுட் தட். ஸோ பார்ப்போம். ஆ கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டி தான் ஆகணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. விக்கிற விலைக்கெல்லாம். ஏன்னா பொண்ணுக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. குட்டி பாப்பா. அதனால நெறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ முதல்ல எனக்காச்சும் ஒரு 2, 3 வாங்கி வச்சுப்போம் நெக்லஸ். அதுக்கப்புறம் பாப்பாக்கு சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? இல்லைன்னா வேற பேட்டர்ன் எதனா நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இது 2ம் சேர்த்து வெயிட்டுக்காக தான். ஏன்னா 2ஆவும் வேணும். அதே மாதிரி வெயிட் கம்மியாவும் வேணும். அந்த மாரி பார்த்தா அந்த கடையில வந்து அந்த அளவுக்கு இல்ல. வெயிட்லெஸ்ஸா போனீங்கன்னா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா வந்து கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு 1 1/2 பவுண்டுக்கு மேல பார்க்குறீங்க, ஒரு 12 கிராம்ஸ்க்கு மேல பார்க்குறீங்கன்னா, ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏகே தங்க மாளிகையில நான் சொல்றேன். மத்தபடி ரொம்ப லைட் வெயிட்ல ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்லாம் வந்து கிடையாது. கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாவே இருக்கு. ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் லைஃப் வரும். ரொம்ப லைட் வெயிட் வாங்குனாலும் வந்து அந்த 4 கிராம்லாம் காட்டுறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து லைஃப் வருமா அப்படின்னு தெரியல. ஆனா இது வந்து லைஃப் வரும் கண்டிப்பா. அதான் ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து பாப்பாக்குமே வந்து போட்டு விடலாம். அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இந்த ஜுவல்லுமே அப்படிதான். இது ரொம்ப வந்து பார்த்து பார்த்து தான் வச்சுக்கணும். அந்த அளவுக்குலாம் வந்து இல்ல. கொஞ்சம் நல்லாவே இருக்கு. வெயிட் வந்து நல்லாவே இருக்கு. கையில பிடிக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இது 2மே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க இந்த மாடல் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காசு நான் வந்து எப்படி குடுக்க போறேன்? அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அத நான் எப்படி குடுக்க போறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர்.